ரஜினிகாந்த் மற்றும் நெல்சனோட கூட்டணியில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு அடுத்தடுத்த கட்டங்களாக பரபரப்பாக முன்னேறி வருது. சென்னை ஷெட்யூலை தொடர்ந்து இப்போது கோவை அருகே உள்ள அட்டப்பாடியில் இன்று தொடங்கியிருக்கு. முதல் பாகமான ஜெயிலர் ரஜினியோட திரைப்பயணத்தில் அதிக வசூலை ஈட்டிய படமாகும். பாக்ஸ் ஆஃபீஸில் 650 கோடிக்கு மேலே வசூலை குவிச்சிருந்தது. இந்த வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 உருவாகும் என எதிர்பார்ப்பு கிளம்பியது. சில வாரங்களுக்கு முன்னர் சென்னையில் ராயப்பேட்டை, வலசரவாக்கம் உள்ளிட்ட சில இடங்களில் ஜெயிலர் 2 முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்தது. இதில் ரஜினி, யோகி பாபு மற்றும் சிலரோட ஆக்ஷன் காட்சிகளும் காமெடி காட்சிகளும் படமாக்கப்பட்டன. அதன் பின் ஷூட்டிங் பிரேக் கிடைக்கவே ரிலாக்ஸ் ட்ரிப்பாக இடையே தாய்லாந்து பறந்து வந்தார் ரஜினி. இப்போது மீண்டும் படப்பிடிப்பு தொடர உள்ளது. கேரளா எல்லையான அட்டப்பாடியில் இதன் படப்பிடிப்பு இன்று தொடங்கியிருக்கு. இதற்காக நேற்று ரஜினி கோவை புறப்பட்டு சென்றார். இந்த ஷெட்யூலில் முதல் பாகத்தில் நடித்த முத்துவேல் பாண்டியனின் மருமகளாக நடித்த மிர்னா மற்றும் எஸ்.ஜே. சூர்யாவும் நடித்து வருவதாக சொல்கிறாங்க. இந்த பாகத்தில் எஸ்.ஜே. சூர்யா வந்ததே சுவாரஸ்யமானது. எஸ்.ஜே. சூர்யா இயக்குனராக பெயர் வாங்கி கொண்டிருந்த சமயத்தில் ரஜினியிடம் சூப்பரான கதை ஒன்றை சொல்லியிருக்காரு. அதில் ரஜினிக்கு 3 கெட்டப்கள், நதிநீர் இணைப்பு தொடர்பான ஒரு கதை என்றும் ரஜினிக்கு அந்த கதை ரொம்பவும் பிடித்திருந்தாலும் ஏனோ அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை. அதன் பின் எஸ்.ஜே. சூர்யாவும் வேறு யாரிடமும் அந்த கதையை சொல்லவில்லை. இந்நிலையில் ஜெயிலர் 2ல் எஸ்.ஜே. சூர்யா விரும்பி வந்திருப்பதாக சொல்கிறாங்க. அட்டப்பாடியில் தொடர்ந்து 2 வாரங்கள் படப்பிடிப்பு நடைபெறும் என்றும் அதன் பின் சென்னையில் அடுத்த ஷெட்யூல் நடைபெறும் என்றும் சொல்லப்படுது. மேலும் இந்த பாகத்தில் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது என சொல்லப்படுது. முதல் பாகத்தில் விநாயகன் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே விறுவிறுப்பாக போச்சு. மேலும் அனிருத்தோட மியூசிக்கும் ரஜினியோட ஸ்டைலிஷும் இது 3ம் தான் காரணம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகத்தில் எஸ்.ஜே. சூர்யா நம்ம ரஜினிக்கு வில்லனாக மிரட்டை எடுக்க போகிறாரு. இதனால் ரஜினி மற்றும் எஸ்.ஜே. சூர்யா இவங்களோட காம்போவை பார்க்க ரசிகர்கள் இப்போவே ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. ரஜினியோட நடிப்பில் இந்த வருடம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி வசூலை கூலி அப்படி இல்லைனா ஜெயிலர் 2 இந்த 2 படத்தின் மூலமாக ரஜினி சாதனை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.